வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம், அதாவது ஜனவரி 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். பார்ப்போம். இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையம் சமீபத்தில் பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்ன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையம் சமீபத்தில் பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தரலாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. கேரளாவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசு எந்த ஆண்டிற்குள் 50% விபத்து மரணங்களை குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? எந்த எந்த வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 50% விபத்து ஏற்படக்கூடிய மரணங்களை குறைக்க கவர்மெண்ட் வந்து ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அது எந்த ஆண்டுக்குள்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2030ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 50% விபத்து மரணங்களை வந்து குறைக்க கவர்மெண்ட் வந்து இலக்கு வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, 3வது கொஸ்டின்ஸ். 12வது பௌத்த சமய மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றது? 12வது பௌத்த சமய மாநாடு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கலாம். 12வது பௌத்த சமய மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. புதுடெல்லியில தான் வந்து நடந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் ஏன் நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்டரியில் படிக்கும்போது சமயம் பௌத்த சமயம் இந்த கேட்டகரியில் நம்ம படிச்சிருப்போம். அதை இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. நிதி பயன்பாட்டை கண்காணிக்க சமீபத்தில் எந்த செயலி கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நிதி பயன்பாட்டை ஃபினான்ஷியல் சம்பந்தமாக கண்காணிக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல புதுசா ஒரு செயலியை கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இசாக்கி அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் சம்பந்தமான நம்ம கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது நிதிக்குழு பார்த்திருப்போம். ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது தனி ஒரு காமிச்சிருப்போம். ஒரு 2(8) பார்த்திருப்போம். அதுதான். அடுத்த கேள்வி பாருங்க, 5வது கொஸ்டின்ஸ். மாற்றுத்திறனாளிகள் கைவினை கலைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக 12வது திவ்ய கலா மேளா எங்கு நடைபெற்றது? கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12வது திவ்ய கலா மேளா எங்கு நடைபெற்றது? இதுதான் கேள்வி. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. குஜராத் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இதுல நம்ம அதுலேயே பாயிண்ட் ஆஃப்லேயே கொடுத்துட்டோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்களுடைய கைவினை கலைஞர்கள் பொருளாதார மேம்பாட்டிற்காக எக்கனாமிக்கலா டெவலப் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திவ்ய கலா மேளா அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்திருக்காங்க. அது எங்கேன்னு கேட்டிருக்காங்க. குஜராத் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பக்கே பாகா ஹர்வில் திருவிழா. பக்கே பாகா ஹர்வில் திருவிழா எங்கு நடைபெற்றுன்னு இருக்காங்க. இதுவும் ஒரு ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் சார்ந்து கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் படிக்க போகிறோம். இந்தியா தவிர்த்து மற்றதெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு கொஸ்டின்ஸ் வரதில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் பார்த்துக்குங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. துலிப் மலர் திருவிழா சமீபத்தில் எங்கு நடைபெற்றது? துலிப் மலர் திருவிழா இதுவும் ஒரு ஃபெஸ்டிவல். பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபெஸ்டிவல் சார்ந்தே காமிச்சிருப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு தனியாக ஒரு இது பார்த்துருப்போம் குஜராத்தில். இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் இதுக்கு முன்னால் ஒன்று பார்த்தோம். இப்போ பாருங்க, துலிப் மலர் திருவிழா சமீபத்தில் எங்கு நடைபெற்றது? இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறதா இதற்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. உலகின் வலிமையான நாணய தரவரிசை பட்டியலில் இப்போ நம்ம வந்து புள்ளியில் பற்றி படிக்கும்போது ஒரு சென்செக்ஸ் பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா வறுமையில் எத்தனை இடம், சரிங்களா, ஊழல எத்தனை இடம், நாணய தரவரிசையில், பசி பட்டினியில், நிறைய கேட்டகரி காமிக்கிறாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வலிமையான ஒரு நாணய தரவரிசை பட்டியலில் இந்தியாவோட இடம் படிக்கும்போது முதல் இடம் எது, இந்தியா அது எத்தனாவது இடம் வகிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். மகிழ்ச்சியில் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க, கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 15வது இடத்துல இந்தியா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 2024ஆம் ஆண்டிற்கான ராணுவ வலிமை தரவரிசை பட்டியல். அப்பயே நாணய தரவரிசை பட்டியல் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து எத்தனை இடம்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 4 அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர். 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக நாடுகளை மென்ஷன் பண்ணும்போது ஒரு சின்னம் அறிவிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி கேட்குற வாய்ப்பு இருக்கு. பனி சிறுத்தையை எந்த நாடு தேசிய சின்னமாக அறிவித்துள்ளது? பனி சிறுத்தையை வந்து எந்த நாடு வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. உலக நாடுகளில் ஏதாவது முக்கியமான இருக்கிற டேட்டாவை அங்கே டச் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கிர்கிஸ்தான் அப்படிங்கிற நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக
பனிய சிறுத்தை வந்து அவங்க தேசிய சின்னமா அவங்களுடைய தேசிய சின்னமா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 11வது கொஸ்டின்ஸ். ஸோ 2023ஆம் ஆண்டிற்கான ஃபிஃபாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது ஓகேங்களா டயானா பான் மாட்டி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐடானா பான் மாட்டி பேர் வந்து பார்த்துக்கங்க. ஐடானா பான் மாட்டி அப்படிங்கிற அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஸ்பெயின். இது எதுக்காக வந்து நம்ம அந்த நாட்டை மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அவார்ட்ஸ் வாங்குறாங்கன்னா, ஸோ அவங்க பேர் வந்து கொஸ்டின்ஸில் பொறுத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கொடுத்துட்டு இந்த பக்கம் இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் சரியானவற்றை பொறுத்துக்கன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இந்த பேர் விளையாட்டுடன் தொடர்புடைய விளையாட்டு. ஸோ அப்படி கூட கொஸ்டின்ஸ் பொறுத்துக்களை வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர்னு சொல்லி ஒரு சிறப்புக்காக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஐடானா பான் மாட்டி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய இராணுவமானது பாதுகாப்பான சுற்றுச்சூழல் அமைப்பினை எந்த பெயரில் வந்து வெளியிட்டிருக்கு? ஸோ இந்திய இராணுவம் வந்து ஒரு இந்திய இராணுவமானது பாதுகாப்பான சுற்றுச்சூழல் ஓகேங்களா அந்த அமைப்பினை வந்து எந்த பெயரில் வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சம்பத். ஓகேங்களா? சம்பவ் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க 13வது கொஸ்டின்ஸ். 2022ஆம் ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் தமிழ்நாட்டிடம் என்ன? ஏன்னா நம்ம இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கில் பார்த்துருப்போம். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்வச் பாரத் ஓகேங்களா ஜன்தன்லாம் பார்த்துருப்போம். ஸோ 11th 12th வரும்போது காமிச்சிருப்பாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ விடை தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ விடை தெரியவில்லைன்னு ஏன் விடை தெரியவில்லைன்னா ஆப்ஷனில் நான் வைக்கல. ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இங்கே அடுத்த கொஸ்டின்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 2022ஆம் பார்த்துக்குங்க. 2022ஆம் ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலை வரிசைப்படுத்துக. கொஸ்டின்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேட்கலாம். தமிழ்நாட்டோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ வரிசைப்படுத்துக மாநிலங்களை வரிசைப்படுத்துக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களில் வரிசைப்படுத்துன்னு கேட்கலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு வந்து முதலிடம் இருக்குது. கேரளா வந்து 2ஆம் இடம், கர்நாடகா 3ஆம் இடம், ஸோ குஜராத் அப்படிங்கிறது ஸோ 4ஆவது இடம். ஸோ இந்த வரிசைப்படுத்தி வரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரே பிடிஎஃபாக நம்மளுடைய டெலகிராம் VRTNPCன்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணுறோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப லோட் பண்ணி படிக்கிறத விட டெய்லி 10 கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஸோ பெஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.